friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான யம்மியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ரொம்ப குவிக்கா ஈஸியா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணி, சிக்கன் பீசஸ் நல்லா சாஃப்டா குக் ஆகி பிரியாணி ரைஸ் உடையாம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா புளிப்பா இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சிருப்போம்ல, அதுல ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த சிக்கன்ல சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பெசரி வச்சிருங்க. குறைஞ்சது 1 மணி நேரத்துல இருந்து மேக்ஸிமம் 3 hours வரைக்கும் மேரினேட் ஆனா நமக்கு பிரியாணி செய்யறப்ப அந்த சிக்கன்ல மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சார்ந்து வந்திருக்கும். இதுல மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், ஸோ அதனால இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெசரி 1 மணி நேரம் மூடி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர்ல நல்லா தாராளமா 1.5 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி இதெல்லாம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் 2 நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர்ல ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாதான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ பொறுமையா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கி வந்ததுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பச்சை மிளகாய் சேர்க்கலைன்னா மிளகாய் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்தீங்கன்னா அந்த காரம் நல்லா இறங்கி வந்துடும். இப்போ இது சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கினீங்கன்னா இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வெங்காயம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இங்க வீட்டில் அரைச்சது தான் சேர்த்திருக்கேன். நீங்க ரெடிமேடா வாங்குறீங்கன்னா அது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஸ்டார்டிங்ல அப்புறம் கடைசியில நடுவுலையும் சேர்ப்போம். ஸோ அப்படி சேர்க்கிறப்பதான் நமக்கு நல்லா பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லா கிடைக்கும். அது சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த சிக்கன் மேரினேஷன்லயும் சேர்த்திருக்கோம். இதுல ஜஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு நாட்டு தக்காளி அதை பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். ஸோ சீக்கிரமா நடக்கிறதுக்கு கல்லுப்போ இல்ல தூளுப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தாதான் அந்த ஜூஸ்லாம் இறங்கி பிரியாணி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாத்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துட்டீங்கன்னா லைட்டா கசந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. புதினாவை கம்மி பண்ணிட்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வர மாதிரி இருக்கும். அந்த இருக்கிற இடமே தெரியாம புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்று பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், சிக்கன்லையும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துட்டு இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ்ல பிரியாணி மசாலா பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லயும் சேர்த்திருக்கோம். சிக்கன்ல ஒருவேளை நீங்க சேர்க்கலைன்னா இதுல 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் அந்த மசாலா பேஸ்டோட அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் சிம்ல வச்சு குக் பண்றப்பவே சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு குக் ஆகி வந்துடும். சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க.
இது சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா இன்னும் சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 8 டம்ளர் தண்ணி சைடில் ரெடியாக சூடாக தண்ணி போட்டு வச்சாச்சு. சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும். நீங்கள் ஆறுன தண்ணி சேர்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் ட்ரை ஆகி ஹார்ட் ஆகிரும். ஸோ அதனால் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பொடினால கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது. பட் கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரெடிமேட் மசாலா சேர்த்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பும் தேவைப்பட்டுச்சு, புளிப்பும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 5 to 7 minutes வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி உறிஞ்சி அரிசி மேலாப்பில் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வச்சு 10 minutes சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழையெல்லாம் வச்சு ட்ரை பண்ணேன். பட் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. எப்போவும் செய்கிற சிக்கன் பிரியாணியோட ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. ஸோ 10 minutes சிம்மில் வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான யம்மியான சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக குக் ஆகி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தால்ச்சா, ரைத்தா, பாயில்டு எக், சிக்கன் 65லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே யம்மியான பிளாட்டராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.